இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டோட கார்டன். எல்லாமே எங்கள் அப்பாவோட ஃபார்மிங் இதுதான் டெக்னிக். என்னென்ன செடி வச்சுருக்கோன்னு சும்மா காட்டுறோம் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு அந்த செடி. இப்போ தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு சீசனில் வந்துட்டு போயிடுச்சு. இது செகண்ட் இது வச்சுருக்கோம். திருப்பி வரும்போது காட்டுறேன் நெக்ஸ்ட் டைம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி செடி, எலிக்குட்டி, மருதாணி செடி, இது பிரிஞ்சால் செடி, இது சங்குப்பூ செடி, மல்லிப்பூ, இது இட்லி பூச்செடி. இப்போ ஏர்லி மார்னிங்காக இருக்குது, சன்லைட் வரலனால ஒன்றும் ஃப்ளவர்ஸ் வரல. நெக்ஸ்ட் வரும்போது காட்டுறேன். முருங்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாவக்காய். இதுதான் சைஸு, மேக்ஸிமம் சைஸ். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பீட்டர் கார்ட் சொல்லுவாங்க. அழகாக கிறிஸ்மஸ் பில்ஸ் மாதிரி. இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் காட். கொய்யா மரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் லெமன் ட்ரீ டப்பில் வச்சுருக்கோம் பாருங்க. இது ஃபுல்லாக எங்கள் அப்பாவோட பிளான்டிங் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய வந்துச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டோம். லாஸ்ட்டாக ஒன்று வச்சுருக்கோம். அது சீசனுக்கு தான் அது போனோம் வந்துட்டு இருப்பேன். இதுதான் ஸ்டேஜ். பூ இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் தான் லாஸ்ட் ஸ்டேஜ். இவ்வளோ புதுசு தான் வந்துடும். பாவக்காயெலாம் எவ்வளோ அழகாக ஜிங்கிள் பெல் ஆடின்னு இருக்கு. இது வந்து சீடுக்காக வச்சுருக்கோம். இன்னொரு லெமன் ட்ரீ. இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே எங்கள் வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். வண்டியோட டயர் வச்சு அது ஒரு டப் ஆக்கிட்டோம். மிளகா செடி, பச்சை மிளகா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா பச்சை மிளகா ரெட் கலரில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எது கூட நாங்கள் வாங்கின தெர்மோகோல் டப்பா. அதில் பிளான்டிங் மாதிரி. இது என்னென்னா சிறுகீரை, தமிழில் சிறுகீரைன்னு சொல்லுவாங்க. அந்த கீரை செடி. இது பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர். இது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் போட்டுருப்பாங்க, லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. இது ரொம்ப பழைய செடி. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கிச்சிலிக்காய் மரம் இருந்தது. யார் என்ன கண்ணு தெரில, ஒரு வித்தின் 1 மந்தில் செத்துச்சு. ஸோ அதை நாங்கள் வெட்டிட்டோம். தெரியும் பார்த்தீங்களா, ஒரு மரம் எப்போவுமே காய் விடாமல் இருந்து தான் சாகும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காய் விட்டு இருந்திருக்கு. இது ஆரஞ்சா அப்படியே செத்துச்சு. யார் என்ன பண்ணான்னு தெரில. இல்லை இடி வந்து செத்துதா ஒன்றுமே தெரில. கொய்யா மரம். இது பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் வளர்கிற செடி. அது என்னமோ சொல்லுவாங்க எங்களுக்கு. இது என்ன ஸ்னேக் காட். அப்புறம் வெத்தலை செடி. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான இது. லைக் எப்படின்னா, இதெல்லாம் டொபாக்கோ மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, பட் ஹெல்த்தி. இதெல்லாம் போட்டால் கேன்சர் வரவே வராது. மவுத் அவ்வளோ க்ளீனாக இருக்கும்.
பார்த்தீங்கன்னா எவ்வளோ லவ் பேர்ட்ஸ் பாருங்கள். இது எல்லாமே ஹோம்மேட் கேஜ். ஃபஸ்ட்டு வாங்கும்போது ஒன்லி ஒன் தான் இருந்தது. எல்லாம் பயந்துட்டுருக்கு, என்னடா பண்ணுறான் இந்த பையன். அது பேபி ஒரு 2 days ஆகுது போட்டுட்டு வெளில வந்து. ரொம்ப பயந்து போயிருக்கு. நெக்ஸ்ட் அப்புறம் தெரியும் உங்களுக்கு, எங்கள் வீட்டில் ஒரு செல்ல பிள்ளை இருக்கான் சாண்டி, அவனையும் காட்டுறேன். இப்போ தூங்கிட்டு இருக்கு. இப்போ மழை சீசனாக இருக்கனால ஒரு வீட்டுட்டு வெளியே வரல. இப்போ கருவேப்பிலை செடி, இது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் அண்ட் ஹேர்ஸ்க்கு. பனானா ட்ரீ, இது இவ்வளோ பெருசாக ஏன் வளரல தெரில. மேபி மேல் ட்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆம்பளை மரம் பார்ப்போம். அந்த லெமன் ட்ரீயோட இது சர்க்கீஸ்லேயே காமன் இதோட